உனக்காக பொருந்தேனே எனதழகா. மீனாட்சி, மீனாட்சி. கூப்பிட்டீங்களாங்க? என்னாச்சுமா மீனாட்சி, என்னமா ஒரு யோசனையில இருக்க மாதிரி தெரியுது? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. ஏமா மீனாட்சி, நானும் உடனே முன்னாடில இருந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ ஏதோ யோசனையில இருக்க மாதிரியே தெரியுது. ஏமா என்னாச்சு? இல்லைங்க, அது சாவித்திரியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேங்க. சாவித்திரியை பத்தியா? ஆனா ஆனா எதுக்கு மீனாட்சி நீ அவளை பத்தி யோசிக்கிற? ஏங்க என்னங்க பேசுறீங்க? சாவித்திரிக்கு இன்னும் நம்ம மேல உள்ள கோபம் கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க. இத்தனைக்கும் அந்த பிரச்சனை நடந்து பல வருஷம் ஆயிட்டுங்க. ஆனா சாவித்திரி இப்பவும் அதே மாதிரி தாங்க இருக்கா. அதனால தாங்க மனசுலாம் ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஆமா மீனாட்சி, சாவித்திரிக்கு இன்னும் கோபம் குறையலன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அதை நினைச்சு நீ என்னமா யோசிச்சுட்டு இருக்க? ஏங்க என்னங்க பேசுறீங்க? நம்ம பொண்ணு இங்க கட்டி கொடுத்துருக்கோங்க, அபி இங்க இருக்காங்க. எனக்கு என்னமோ அபி வாழ்க்கையில சாவித்திரி ஏதாச்சும் பண்ணிடுவாளோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன மீனாட்சி, என்ன சொல்ற நீ? ஏங்க உங்களுக்கே நல்லா தெரியும், சாவித்திரியோட பொண்ணு ரேஷ்மா சின்ன வயசுலேருந்து கட்டுனா ஆதி மாப்பிள்ளையே தான் கட்டுவேன்னு சொல்லி ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தா. இப்போ திடீர்னு ஆதி மாப்பிள்ளை நம்ம அபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால கண்டிப்பா சாவித்திரியும் ரேஷ்மாவும் அபி வாழ்க்கையில குறுக்க வருவாங்களோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குங்க. ஐயோ மீனாட்சி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ சும்மா கண்டதையும் போட்டு குழப்பிக்காதமா, சரியா? அப்படிலாம் எதுவும் நடக்காம இருந்தா சந்தோஷம் தாங்க. அண்ணன் அண்ணி இங்கேதான் இருக்கீங்களா நீங்க ரெண்டு பேரும்? மாதிரி லட்சுமி, வாமா வா. என்னண்ணே டைம் ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் என்ன தூங்கலையா? இல்லம்மா லட்சுமி, அது சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். சரி அண்ணி. அப்புறம் இந்தாங்க அண்ணி. என்ன லட்சுமி இது? அண்ணி அது ஆதிக்கும் அபிக்கும் ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது நம்ம எல்லாருக்குமே சேர்த்து எடுத்தோம் அண்ணி. இதுல உங்களுக்கு அண்ணனுக்கு அஞ்சலிக்கு சேர்த்து ட்ரெஸ் இருக்கு அண்ணி. நாளைக்கு ரிசப்ஷனுக்கு நீங்க இதை தான் போட்டுக்கணும். மாதிரி லட்சுமி, எங்களுக்கெல்லாம் எதுக்குமா? நீங்க அபிக்கும் ஆதி மாப்பிளைக்கும் மட்டும் எடுத்துருக்கலாம்ல. ஐயோ அண்ணா, இதுல என்னென்ன இருக்கு? அதோட சம்பந்திங்கிற முறையில உங்களுக்கு இதெல்லாம் எடுத்து கொடுக்கணும்ல, அதனால தானே. அதெல்லாம் இதை பத்தி நீங்க எதையும் யோசிக்காம இதுல உள்ள ட்ரெஸ்ஸை மட்டும் நாளைக்கு போடுங்க, போதும். சரியா? சரிம்மா லட்சுமி. சரி அண்ணி, நான் கிளம்புறேன். லட்சுமி ஒரு நிமிஷம். சொல்லுங்க நீ. இல்லை லக்ஷ்மி, இதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியலை. ஆனால் சொல்லாமலும் இருக்க முடியலை. ஒரு பொண்ணை பெற்ற அம்மாவா உங்ககிட்ட இதை சொல்லி தான் லக்ஷ்மி ஆகணும். அதனால் சொல்கிறேன். சாவித்திரி இவ்வளோ வருஷத்தில் மாறி இருப்பான்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அவள் கொஞ்சம் கூட மாறவே இல்லை லக்ஷ்மி. எனக்கு என்னமோ சாவித்திரினால அபி வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏதாச்சும் வந்துடுமோன்னு சொல்லி ரொம்ப பயமாக இருக்குது லக்ஷ்மி. ஐயோ அண்ணி, என்ன நீங்கள் அபி இனிமேல் எங்கள் வீட்டு பொண்ணு நீ. எங்கள் வீட்டு பொண்ணை கண்டிப்பாக நாங்கள் பத்திரமா பார்த்து போனி. அதெல்லாம் நீங்கள் அதை பற்றி எதையும் கவலைப்படாதீங்க, சரியா? சரியா நீ, டைம் ஆயிடுச்சு, நீங்கள் படுத்து தூங்குங்க, காலையில் பார்க்கலாம். சரிம்மா லட்சுமி. லட்சுமி, லட்சுமி. கூப்பிட்டீங்களாங்க? என்ன லட்சுமி, ஏதோ யோசனையில இருக்க மாதிரி தெரியுது. என்னாச்சுமா? இல்லைங்க, என் அண்ணனும் அண்ணியும் சாவித்திரினால அபி வாழ்க்கைக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துருமோன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. அதை தாங்க யோசிச்சுட்டு இருந்தேன். ஐயோ லட்சுமி, என்னமா இது? சாவித்திரி அந்த அளவுக்குலாம் மோசமா இறங்க மாட்டாமா. நீங்களாம் தேவையில்லாம அவளை நினைச்சு பயப்படுறீங்க. என் தங்கச்சியை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. அவ இந்த அளவுக்கு கீழ்த்தரமால நடந்துக்கவே மாட்டாமா. நீ வேணா பாரு, அபியாதி வாழ்க்கைக்கு சாவித்திரினால எந்த பிரச்சனையும் வராது, சரியா? வராம இருந்தா சந்தோஷம் தாங்க. ஆனாலும் ஒரு பக்கம் வந்துருமோன்னு பயமாவும் இருக்கு. ஐயோ லட்சுமி, நீ இதை பத்திலாம் எதுவும் யோசிக்காம நாளைக்கு ரிசப்ஷன் இருக்கு ஈவினிங்கா, அதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறது யோசி, சரியா? சே, இவ்வளோ வருஷமா எவ்வளோ மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு இருந்தாலும் அந்த சுந்தர மூஞ்சிலேயே முழிச்சிட்டேன். சே, அவனை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா ரேஷ்மா? அப்படியே கொல்லை பண்ணுற அளவுக்கு கோவமா வந்துச்சு. என்ன மம்மி, போகிற போக்க பார்த்தா அந்த அபிக்கும் ஆதி அத்தானுக்கும் ஒரு ரிசப்ஷனே நடந்து முடிஞ்சிடும் போல இருக்கு. எல்லா வேலையும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துட்டுருக்கு. நீ என்னடானா இங்கே வந்து இவன் வந்துட்டான் அவன் வந்துட்டான்னு வந்து புலம்பிக்கிட்டு இருக்க. என்ன மம்மி பண்ண போற? என்ன பண்ண போற? இங்கே பாரு ரேஷ்மா, நீ ஆதியை விட்டு தள்ளி இருக்கிற வரைக்கும் அவனை உன்னால் நெருங்கவே முடியாது. நீ ஒழுங்காக ஆதியை நெருங்குறதுக்கு ட்ரை பண்ணு. அதோட கம்பெனி ஷேர்ஸில் நமக்கும் பங்கு இருக்குது, சரியா? நம்மளும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான். அதனால் நீயும் ஆதி கூட ஆஃபீஸ் கிளம்ப போ. ஆஃபீஸில் எந்த அளவுக்கு உன்னால் ஆதி கிட்ட க்ளோஸ் ஆக முடியுதோ அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகு ரேஷ்மா. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆதி நம்ம பக்கம் வந்துடுவான். மம்மி, என்ன மம்மி சொல்கிறேன்? இப்படி பண்ணினா ஆதியை தான் என் பக்கம் வந்துடுவாரா? அது உன் கையில் தான் இருக்கு ரேஷ்மா. எந்த அளவுக்கு ஆதியை உன் வலைக்குள்ளார போட்டு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவனை வளைச்சி வச்சுக்கோ ரேஷ்மா. கவலையை விடுங்க மம்மி. வீட்டில் இருந்தால் தானே ஆதியத்தான் அந்த அபி கூடயே இருக்காரு. ஆஃபீஸில் நான் தான் மம்மி அவர் கூட இருப்பேன். கூடிய சீக்கிரத்தில் அவரை நான் வளைச்சி போட்டு அந்த அபியோட இடத்துல நான் வரல. என் பேர் ரேஷ்மா இல்லை மம்மி. அதோட ஆதியத்தானே என்னைக்கு நான் விடவும் மாட்டேன். அவர் அடையிறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு ரெடி மம்மி. இங்கே பாரு ரேஷ்மா, ஆதி மனசில் நீ எட்ட பிடிக்கணும்னா அப்பப்போ ஆதியை நல்லபடியாக கவனிச்சுக்கோ, புரிஞ்சதா? புரியுது மம்மி, எல்லாம் புரியுது. இனிமே பாரு மம்மி இந்த ரேஷ்மாவோட ஆட்டத்தை. கடவுளே, இந்த குட்டச்சுக்காக இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றதுன்னே தெரியல. வரட்டும் இன்னைக்கு இவளுக்கு. அப்பா வந்துட்டியா? அடி வர்றதுக்கு ஏன்டி இவ்வளோ நேரம்? உனக்கு என்ன, நீ நினைச்ச உடனே வந்துடுவேன். நான் அப்படியா எல்லாரையும் சமாளிச்சு தானே வரணும், அதான் லேட்டு.
ஓ அப்படிங்களா மேடம்? ஆமாம் ஆமாம், எதுக்கு இப்போ என்ன வர சொன்ன? அதுவா? ஷீ, இப்போ எதுக்கு நீ இப்போ பக்கத்தில் வர? ஏன் எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? ஷீ, இங்கே பாரு, காலையில் நீ பண்ணினதுக்கே நான் போனா போட்டுன்னு மன்னிச்சு விட்டேன். மறுபடியும் ஏதாச்சும் இந்த மாதிரி ட்ரை பண்ண, அவ்வளோதான். அப்படியா? என்ன பண்ணுவீங்க? இங்கே பாரு, ஒழுங்கா தள்ளி போயிடு. யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. அர்ஜுன் வேண்டாம், நீ ஏதோ கொடுக்குறேன்னு சொன்ன, அதை தான் வந்தேன். நீ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, வேண்டாம். ஆமா அஞ்சலி பேபி, கொடுக்கத்தான் வர சொன்னேன், அதை இப்ப கொடுக்கத்தான் போறேன். அர்ஜுன் வேண்டாம். எனக்கு வேணும். வேண்டாம். வேணும். முதல்ல நீ விடு. முடியாது. என்னது முடியாதா? இப்போ நீ என்ன விட போறியா இல்லையா? அது சரி. காலையில் அப்படி நடந்தோன்னே நான் எவ்வளோ துடிச்சிட்டேன்னு தெரியுமா? ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் போலியே அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த என்ன பக்கத்தில் இழுத்து இச்சின்னு கொடுத்து இதெல்லாம் எதுவும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ என்னடானா விடு விடுன்னு சொல்லிட்டு இருக்க. முடியாது அஞ்சலி பேபி. அர்ஜுன், அது அப்போ நீ ரொம்ப கில்ட்டியாக இருந்த, அதனால நான் அப்படி சொன்னேன். அதுக்காக எப்போ பார்த்தாலும் அப்படி பண்ணினா எப்படி? அஞ்சலி ப்ளீஸ் டி. அது என்னமோ தெரியலடி, நல்லா குளிராக இருக்குது. பத்தாத்துக்கு நிலா நல்லா வெளிச்சமாக இருக்குது. இங்கே பாரு சிட்டியே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பக்கத்தில் இவ்வளோ அழகா நீ. எனக்கு என்னென்னமோ தோணுதுடி. அதனால மார்னிங் மாதிரி ஒரே ஒரு ரவுண்டடி. என்னது? முதல்ல விடுறா, விடு. முடியாது ப்ளீஸ் அஞ்சலி, ஒன்னே ஒன்றுடி. மார்னிங் மாதிரி டைட்டாக ஒரு ஹக்கு, அப்புறம் ஒரு கிஸ், ஓகே? அர்ஜுன், நீ விளையாடுறியா? நம்ம எங்கே நிற்கிறோம் தெரியுமா? டெரஸில் இருக்கோம். யாராச்சும் வந்தாங்க அவ்வளோதான். அதே தாண்டி நானும் சொல்கிறேன். யாராச்சும் வந்துட்டு போகிறாங்க, சட்டு புட்டுன்னு குடுறீன்னு. என்னது? என்னால முடியாது, முதல்ல நீ விடு, நான் போகிறேன். என்னது? உன்னால முடியாதா? ஆமாம், என்னால் முடியாது. அப்போ ஓகே, உன்னால முடியலன்னா இட்ஸ் ஓகே, நானே 2 பேருக்கும் சேர்த்து தரேன். அர்ஜுன் வேண்டாம். வேணும். வேண்டாம். தாய் தாண்டி வேணாங்குது, கண்ணு வேணும்னு சொல்லுதே. அப்பா, இந்த கண்ணை பார்த்தாவே என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது. தோணும், முதல்ல விடு. முடியாது அர்ஜுன். என்ன நீ பாட்டுக்கு அடிக்கடி உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ற? முதல்ல விடு விடு. இது நல்ல கதையா இருக்கே. கொடுக்கறப்ப நல்லா வாங்கிக்கிட்டு இப்போ விடுன்னு சொல்ற. நீ நான் கொடுத்ததை கொடு, நான் வேணும் விட்டுறேன். என்னது? கொடுத்ததை கொடு, நான் விட்டுறேன்னு சொன்னேன். சீக்கிரம் கொடு, நான் விட்டுறேன். என்னது? சரியான ஃப்ராடுடா நீ. என்னது ஃப்ராடா? இதுக்கே வா. ஃப்ராடு இன்னும் என்னெல்லாம் பண்ணுவான்னு தெரியுமா? ஐயோ சாமி, நான் தெரியாம ஃப்ராடுன்னு சொல்லிட்டேன், மன்னிச்சிடு. ஐயோ முதல்ல என்ன எதுக்கு நீ வர சொன்ன? ஐயோ ஆமால, அதை மறந்தே போயிட்ட பாரு. வெயிட் பண்ணு. அடா இந்தா. என்ன இது? என்ன இதுவா? அடியே பிரிச்சு பாரு. இது ஏதோ ட்ரெஸ் மாதிரி இருக்கே. ட்ரெஸ் மாதிரிலாம் இல்லை மேடம், ட்ரெஸ்ஸே தான். உனக்காக நான் தேடி ஆசையாக வாங்கினது. ஸோ நாளைக்கு ரிசப்ஷனுக்கு நீ இந்த ட்ரெஸ் தான் போடுறேன், ஓகே? நீ என்ன லூஸா? இப்போதான் அத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு அப்பாவுக்கு எனக்குலாம் ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் வந்து கொடுத்துட்டு போனாங்க. அப்போ அதை போடாமல் இதை போட்டால் ஏதாச்சும் கேட்க மாட்டாங்க என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு நாளைக்கு நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போடணும், அவ்வளோதான். சின்னது கண்டிப்பாக என்னால் போட முடியாது அர்ஜுன். நான் இந்த ட்ரெஸ்ஸை உனக்கு வேணா இன்னொரு நாள் போட்டு காட்டுறேன், ஓகே? என்னடி இப்படி சொல்ற? அப்போ கண்டிப்பா இந்த ட்ரெஸ் போட மாட்டியா என்ன? போட மாட்டேன். அதை தானே இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் இந்த ட்ரெஸ் போட்டா அப்புறம் அத்தை அவங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ் ஏன் போடலன்னு கேட்க மாட்டாங்களா? அதனால இந்த ட்ரெஸ் கண்டிப்பாக நான் போட மாட்டேன். சரி, உனக்காக நான் எவ்வளோ ஆசையாக வாங்கினேன்னு தெரியுமா? அது மட்டும் இல்லை, நானும் சேம் கலரில் ட்ரெஸ் போடணும்னு ரொம்ப தேடி வாங்கினேன். சரி விடு, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, நீ கிளம்பு. அச்சோ, என்ன இவன் கோச்சிக்கிட்டானோ? அர்ஜுன் உன்னை கிளம்புன்னு சொன்ன அஞ்சலி. அர்ஜுன் ஒரு நிமிஷம் என்ன பாரு. நீ கிளம்பலாம் அஞ்சலி, டைம் ஆயிடுச்சு பாரு. அஜு ப்ளீஸ் அஜு, ஒரு நிமிஷம் என்ன பாரு. என்ன பாரு? என் அர்ஜுனுக்கு உடனே கோவம் வந்துட்டா என்ன? ஆமா, இப்போ என்ன இருக்கு? அர்ஜுன் கோபத்தை எப்படி குறைக்கணும்னு எனக்கு தெரியுமே. எப்படி? இப்போ இதுக்கு நீ பக்கத்துல வந்து நிக்கிற? அதுவா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே கேட்ட, நான் கொடுத்ததை திரும்பி கொடுன்னு. அத்தான் திரும்பி கொடுத்துட்டு போலான்னு வந்து நிக்கிறேன். என்னது? ஓ, உனக்கு என்னன்னு புரியல அப்படித்தானே? ஆமா. இப்ப புரியும் பாரு.
ஆ ஏ இப்போ கோவம் போயிட்டா? ஆ கொஞ்சோண்டு போயிருக்கு, மொத்தமும் போகணும்னா ஒன் மோர். சின்னது உன்னை சரி போனா போட்டும் கோச்சிக்கிட்டேன்னு மைண்டை மாத்துறதுக்கு பண்ணா ரொம்ப பண்ற. முதல்ல நீ போயிடு, நான் கிளம்புறேன். இருடி, சும்மா இருந்தவனை சுரண்டி விட்டுட்டு எங்கடி போற? என்னது நீ பேசுறது எதுவும் சரியில்லை, நான் கிளம்புறப்பா. மார்னிங் பார்க்கலாம். பாய் பாய் பாய். போடிட்டாளா? குட்டிச்சி, இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே போடுறேன்னு நானும் பாக்குறேன். ஒரு நாள் என்கிட்ட சிக்காமையா போயிடுவேன் நீ. அன்னைக்கு வச்சுக்கிறேன் உனக்கு மொத்தமா. ஹலோ டே கிருஷ்ணா, எல்லாம் ரெடியாடா? ஹாண்டாதி எல்லாமே ரெடிடா. டே கிருஷ்ணா, மறுபடியும் சொல்றேன்டா, ரிசப்ஷன் ஹால்குள்ளார சந்தேகப்படுற மாதிரி யாரு இருந்தாலும் உடனே அவனை கூப்பிட்டு விசாரிங்க, ஓகே? டே ஆதி எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்டா. முதல்ல நீ மாப்பிள்ளையா ஒழுங்கா ரெடி ஆகி வாடா, சரியா? சரிடா மச்சான். அப்புறம் ஜாக்கிரதடா, சந்தேகப்படுற மாதிரி யாரு இருந்தாலும் அவனை கூப்பிட்டு விசாரிங்க, ஓகே? மேபி நம்ம தேடுற அந்த ஆளு எக்ஸோட ஆளா கூட இருக்கலாம். டே மச்சான் ஆதி எனக்கு புரியுதுடா. டே நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருடா. இன்னைக்கு உனக்கு தாண்டா ரிசப்ஷன், நீ தாண்டா கல்யாண மாப்பிள்ள. நீ பாட்டுக்கு இப்படி டென்ஷனா இருந்தா எப்படி மச்சான்? கொஞ்சம் கூல்டா, கூல், சரியா? நீ சொல்றதெல்லாம் புரியுதுடா கிருஷ்ணா, ஆனாலும் என்னமோ தெரியலடா, மைண்டெல்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருக்கு. சரி மச்சான், நான் பாத்துக்கிறேன், நீ அங்க பாத்துக்கோ, ஓகே? ஓகே மச்சான், பாய்டா. ஒருவேளை அந்த எக்ஸ் ரிசப்ஷனுக்கு வந்தாலும் வருவான், நம்ம எதுக்கும் அலர்ட்டா இருக்கணும். அடடா ஆதிக்கண்ணா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? இன்னும் இல்லம்மா, இனிமேதான். அது சரி. மாப்பிள்ளையே நீ தான், நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்கியா? ஆமா, அபி எங்க? அபி தெரியலையம்மா, நான் இப்பதான் ரூமுக்கு வரேன். ஒருவேளை குளிக்கிறாளா என்னன்னு தெரியலையே. அது சரி. சரிடா, அபி இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா. சரிடா, நீ போய் சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆகு, சரியா? டைம் ஆயிட்டு இருக்கு பாரு, ரிசப்ஷன் டைம் வேற வந்துட போகுது. சீக்கிரம் நீ போய் ரெடி ஆயிப்போ. சரிம்மா, நீங்க போங்க, நான் ரெடி ஆயிட்டு வரேன். ஆதி எல்லாரும் ரெடி ஆயிட்டோம்ப்பா, நீ அபி மட்டும்தான் இன்னும் ரெடி ஆகல. ஓ அப்படியா? சரிம்மா, அப்போ ஒன்று பண்ணலாம். நீங்க எல்லாம் ரெடி ஆயிட்டீங்கல்ல, ரெடியானவங்க எல்லாருமே ரிசப்ஷன் ஹாலுக்கு கிளம்பி போயிடுங்கம்மா. நானும் அபியும் பொறுமையா கிளம்பி வரேன், ஓகே? அட நீ சொல்றது கூட சரிதான். சரி ஆதி, அப்போ நாங்கள் எல்லாரும் முன்னாடி ரிசப்ஷன் ஹாலுக்கு போகிறோம். அப்போ தான் அங்கே வர்றவங்களை எல்லாம் போய் வரவேற்க முடியும். சரிப்பா, நீ அபியும் பின்னாடி வாங்க. மறக்காம லேட் பண்ணாமல் சீக்கிரமா வந்துடுங்க, சரியா? ஓகேம்மா, நீங்க போங்க, நாங்க பின்னாடியே வரோம். எங்க போனா இவ? பாத்ரூம்ல தான் சவுண்ட் கேக்குது. ஒருவேளை குளிக்கிறாளோ? ஆதியத்தா. ரேஷ்மா, நீங்க என்ன பண்ற? ஆதியத்தா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க ஆதியத்தா. என் மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் ஆதியத்தா இருக்கீங்க. உங்களை தவிர வேற ஒருத்தவங்கள என்னால் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது ஆதியத்தா. ப்ளீஸ் ஆதியத்தா, புரிஞ்சுக்கோங்க ஆதியத்தா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஆதியத்தா. ப்ளீஸ் ஆதியத்தா, உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆதியத்தா. உங்களை என்னால் மறக்க முடியாது ஆதியத்தா. ப்ளீஸ் ஆதியத்தா, புரிஞ்சுக்கோங்க ஆதியத்தா. ஸ்டாப் இட் ரேஷ்மா, முதல்ல எந்திரி. ஆதியத்தா. லுக் ரேஷ்மா, உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு. அதோட என் மனசுலயே அபி மட்டும்தான் இருக்கா, போதுமா? சும்மா தேவையில்லாம இது மாதிரி என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத ரேஷ்மா. அண்ட் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், ஓகே? ஆதியத்தா, அப்போ நீங்க என்ன லாஸ்ட் வரைக்கும் புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? ஸ்டாப் இட் ரேஷ்மா, நீ போலாம். ஆதி உன்னை போன்னு சொன்னேன். அண்ட் ஒன் மோர் திங், இனிமே என்னோட பெர்மிஷன் இல்லாம என் பெட்ரூம்குள்ள வர வேலை வச்சுக்காத, ஓகே? என்ன இந்த ரேஷ்மா இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா? சரி, சின்ன பொண்ணு ஆயிட்டே, அதனாலதான் இப்படிலாம் பேசுறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, இவன இருக்க இந்த மாதிரியே பேசிட்டு இருக்கா. இந்த விஷயத்துக்கு சீக்கிரமா ஒரு முடிவை கட்டணும். எவ்வளவு சீக்கிரம் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளுக்கு சொல்லி புரிய வச்சே ஆகணும். என்ன இது, குளிச்சுட்டு வர காட்டியும் டைம் ரொம்ப ஆகிட்டே. அத்தை வேற சீக்கிரமா கிளம்ப சொன்னாங்க. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இவரை வேற காணும், எங்க போனார்னே தெரியலையே. அவர் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் சீக்கிரமாக கிளம்பிடுவார். அபி நீ கிளம்ப தான் ரொம்ப லேட் ஆகும், அதனால சீக்கிரமாக நீ போய் கிளம்ப ஸ்டார்ட் ஆகும். ஆதி மாமா நீங்களா? ஆமா, நானே தான். சரி, டைம் ஆகுது, ரிசப்ஷனுக்கு போய் கிளம்புங்க. அத்தை வேற சீக்கிரமாக கிளம்ப சொன்னாங்க. அட்ட இருடி, அதுக்குள்ளார கிளம்ப சொன்னா எப்படி? ஏங்க உங்கள் பார்வையே சரியில்லை, விடுங்க. முடியாது. ப்ளீஸ் ஆதி மாமா, விடுங்களேன். அடியே, நீயே எப்பயாச்சும் தாண்டி இந்த மாதிரிலாம் என் முன்னாடி வர. இந்த சான்ஸை எவனாச்சும் மிஸ் பண்ணுவானா என்ன? கண்டிப்பா இன்னைக்கு நான் மிஸ் பண்ண மாட்டேன். நீ பார்க்க எப்படி இருக்க தெரியுமா? என்னது? பார்க்க சும்மா கும்முன்னு இருக்கடி. என்னது? அதான் சொன்னேடி, அப்படியே உன்னை பார்க்கும்போது என்னென்னமோ பண்ணணும்னு தோணுதுடி.
ஆ தோணும் தோணும். ஏங்க டைம் ஆயிடுச்சு, முதல்ல விடுங்க. முடியாது அபி. ஆ என்ன அது அது? நீ நானும் இப்போ இப்போ தப்பு பண்ணலாமா? என்னது உங்களை? ஏங்க ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, இதில் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? அதெல்லாம் முடியாது, ஃபஸ்ட்டு போய் கிளம்பிட்டு வாங்க போங்க. ஏய், உனக்கே கொஞ்சம் இதெல்லாம் ஓவரா தெரியலடி. கண்ணு முன்னாடி வந்து இப்படி நின்றுக்கிட்டு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா எப்படி? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு ஒரு வழி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாம். என்னது ஏங்க ஏற்கனவே டைம் ஆகிட்டு இருக்குங்க ரிசப்ஷனுக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்மளை தவிர எல்லாருமே போயிருப்பாங்க. யாருடா இவ? போனா போட்டுண்டி. இன்னைக்கு ஃபங்க்ஷனோட ஹீரோ ஹீரோயினே நீ நானும் தான். நீ நானும் இங்கே இருக்கிற வரைக்கும் அங்கே ஃபங்க்ஷன்லாம் எதுவும் ஸ்டார்ட் ஆகுது, சரியா? அதனால அதை பற்றி நீ எதுவும் கவலைப்படாது, ஓகே? ஐயோ என்னங்க நீங்கள் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம், முதல்ல விடுங்க, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். அபி ப்ளீஸ் டி, சும்மா நீ பார்க்க அப்படி இருக்கடி. ஆ என்னது? நீ பார்க்க சும்மா சூப்பரா இருக்கடி. என்னை விட்டா அப்படியே நாள் ஃபுல்லா பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுது. ஆ என்னது? ஏங்க நீங்கள் பேசுகிறது எதுவுமே சரியில்லை, முதல்ல விடுங்க. முடியாது. இன்னைக்கு இது முடிச்சுட்டு தான் எதா இருந்தாலும். என்னது? அது ரொம்ப நேரமா அந்த டவல் ஒரே இடத்துல இருக்குல்ல, ஸோ 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 அதை கலட்டி வேற இடத்துல வச்சிடலாம். என்னது? எதுவும் பேசக்கூடாது. ஐ லவ் யூ அபி. நேற்று முன்னிரவில் நிலவு மடியில் காற்று நுழைவதேனோ உயிர் கலந்து கலைத்திருந்தேன். இன்று விண்ணிலவில் இந்த ஈரநினைவில் கண்டு தவிப்பதேனோ மனம் கலங்கி புலம்புகிறேன். நீங்கள் இருக்கீங்களே, சரிங்க, எப்படியாச்சும் விடுங்க, போய் ரெடி ஆகிட்டு வரலாம், டைம் ஆயிடுச்சு பாருங்க. உன்னை விடுறதுக்கே மனசு இல்லடி. இருடி இரு, வந்து எல்லாத்துக்கும் மொத்தமாக வச்சுக்கிறேன். என்னது? ஏங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அங்கே எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணுவாங்க, சீக்கிரம் போகலாம் வாங்க. ஆமாம்ல, எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணுவாங்களே. சரி ஓகே, வா நம்ம போய் ரெடி ஆகலாம். ஆனால் ஒரு கண்டிஷன். என்னது கண்டிஷனா? என்னது? அது அது உனக்கு நான் தான் ட்ரெஸ் போட்டு விடுவேன். என்னது? உங்களை அதெல்லாம் எதுவும் வேணாம். முடியாது. இந்த கண்டிஷனுக்கு ஓகேனா ஓகேப்பா, இல்லைன்னா விட முடியாது. இப்படியே தான் நிற்பேன். ஐயோ என்னங்க நீங்கள் எப்படி அடம் பிடிக்கிறீங்க? ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்ணுறது? உனக்கு வேற வழியே இல்லை அபி பாப்பா, நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ டைம் வேற ஆகுது. அங்கே ரிசப்ஷனில் நமக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. நீ வேற இன்னும் யோசிச்சுட்டு இருக்க. எனக்கு ஒன்றும் இல்லை, எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் இப்படியே நிற்கிறதுக்கு ரெடிப்பா. ஐயோ ஆமாம்ல, இப்போ என்ன பண்ணுறது? சரி சரின்னா அப்போ உனக்கு ஓகேவா? ஐ அப்படி வாடி வலிக்கு. சரி சரி சீக்கிரம் வா, போய் ரெடி ஆகலாம். வெயிட் ஆனா அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, வேண்டாம். எனக்கு வேணும், அதுவும் இப்போவே. இங்க பாருங்க, வேண்டாம். வேணும். என்னாச்சு ரேஷ்மா, ஏன் ஒரு மாதிரி கோவமா இருக்க?
வேறு எப்படி மம்மி இருக்க சொல்கிற? வேறு எப்படி இருக்க சொல்கிற? நல்லா சிரித்து சந்தோஷமாக இருக்க சொல்கிறியா? மம்மி இன்னைக்கு நடக்க போகிற ரிசப்ஷனில் நான் இருக்க வேண்டிய இடம் மம்மி அது. ஆனால் ஆதியத்தான் பக்கத்தில் அந்த அபி நிற்க போகிறா. அதை நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா மம்மி? ரேஷ்மா, உங்ககிட்ட தான் நான் சொன்னேனே ரேஷ்மா, ஆதிக்கிட்ட எந்த அளவுக்கு நெருங்க முடியுமோ அந்த அளவுக்கு நெருங்குன்னு. நீ தான் ஒரு ஸ்டெப் கூட எடுக்க மாட்டேங்கிற. என்ன மம்மி பேசிக்கிட்டு இருக்க நீ? ஆதியத்தாங்கிட்ட நெருங்கலைன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் நெருங்கி நெருங்கி தான் மம்மி போகிறேன். நான் எவ்வளோதான் நெருங்கி போனாலும் அவர் விலகி போயிட்டே இருக்கார் மம்மி. அது மட்டும் இல்லை மம்மி, அவர் மனசு ஃபுல்லாக அபி தான் இருக்காளாம். இனிமே அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் என்ன பேசக்கூடாதுன்னு என்னையே வான் பண்ணுறாரு மம்மி. என்ன ரேஷ்மா சொல்கிற? அப்படியா சொன்னாவன்? ஆமாம் மம்மி, ஆமாம், ஆதியத்தான் அப்படி தான் சொன்னார். ஆனால் அவர் சொன்னாங்கிறதுக்காகலாம் என்னால் அவரை நெருங்காமலாம் இருக்க முடியாது மம்மி. அவரை அடையிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் மம்மி. கூடிய சீக்கிரத்தில் அந்த அப்பி இருக்க வேண்டிய இடத்துல நான் இருப்பேன் மம்மி. கண்டிப்பாக நான் இருப்பேன். எவ்வளோ சீக்கிரம் அந்த அபியை இங்கேருந்து துரத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் துரத்திட்டு அந்த இடத்துல நான் இருப்பேன் மம்மி. ஆதியத்தானுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகிறதுக்கு நான் ரெடி. எப்பேற்பட்ட காரியத்தை செய்கிறதுக்கும் நான் ரெடி மம்மி. எத்தா சாவித்ரி நல்லா இருக்கியாத்தா? எத்தா எதுவும் ஞாபகம் இருக்காத்தா? நான் தான் மீனாட்சியோட சித்தி. ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நீங்களாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ரேஷ்மா வா போகலாம். அதடியாத்தா எத்தே யாருக்கு இது இம்புடி திமிரா இருக்காவோ? அது சரி, எல்லாரும் ஞாபகம் இல்லைங்க யாரு என்னன்னு கேட்டு தான் பார்த்துருக்கேன். இந்த பொம்பளை என்ன மூஞ்சில் அடிச்ச மாதிரிலாம் அப்படி சொல்லிட்டு போகுது. அடிச்சிருப்பனே இவ நம்ம லட்சுமி இருக்காளே அவளோட நாத்தனாவாக்கும். அதாவது லட்சுமி புருஷனோட தங்கச்சியாக்கும். பேரு சாவித்ரி. அட என்னத்த சொல்றாவோ? லட்சுமி அக்காவோட நாத்தனான்னு சொல்றாவோ? அப்ப கண்டிப்பா நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்குமே. புறவேதுக்கு அவங்க தெரிஞ்சு தெரியாத மாதிரில அப்படியே போயிட்டு இருக்காவோ? அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியலையாக்கும். இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறானே ஒன்றும் தெரியலையே. என்னமோ போங்க. சரி வாங்க உள்ள போவோம். அப்படியாத்தா? என்னன்னு தெரியலையே, தலை ரொம்ப சுத்துற மாதிரில இருக்கு. இதுக்குதான் அப்பயே சொன்னேன், வடையை கம்மியா தின்னுங்கன்னு கேட்டா தானே நல்லா ஊசியில கிடைக்குதுன்னு 4-5 வடையை அமுக்குனா இப்படிதான் இருக்குமாக்கும். ஒண்ணு கவலைப்படாதீங்க, செத்த நேரத்துல தானா சரியா போயிடுமாக்கும். ஏம்மா என்னாச்சுமா, ரொம்ப தலை சுத்துதான் என்ன? ஏய் அன்பு, ஆமாயா கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நகருங்க. ஏன் அன்பு, ஏன் ஒரு தடவை என் கண்ணு முன்னாடியே வந்துகிட்டு இருக்கீங்களே? ஏன் அன்பு, ஏன் கடவுளே, ஏன் இப்படி அடிக்கடி வரை என் கண்ணு முன்னாடி காட்டிக்கிட்டே இருக்க? ஐயோ கடவுளே, டாக்டர் மேடத்தை நான் பார்க்கக்கூடாதுன்னு எவ்வளோதான் நினைச்சாலும் மறுபடியும் அவங்க என் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்காங்களே. நான் இப்போ என்ன பண்றது? டாக்டர் மேடத்தை என்னால் மறக்கவும் முடியல, நினைக்காம இருக்கவும் முடியல. கடவுளே, இப்போ நான் என்ன பண்றது? பிரியா எப்படி வந்த? இப்பதான் கிருஷ்ணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. பிரியா, இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? அப்படியா? ஆமாண்டி, சும்மா சூப்பரா இருக்க. அப்பா, பாக்குறதுக்கு அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கனா பாத்துக்கோயேன். கிருஷ்ணா, ஐயோ என்னடி புதுசா வெக்கம்லாம் படுற? ஐயோ இத பாக்கும்போது எனக்கு என்னென்னமோ தோணுதே. என்னென்னமோ தோணுது. ஹலோ பிரியா, கிருஷ்ணா சார், நான் இங்கேதான் இருக்கேன். இவன் இங்கேதான் இருக்கானா? ஹாய் ராக்கி. ஹாய் கிருஷ்ணா சார். சரி பிரியா, உள்ள நிறைய வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். ஏதாச்சும்னா எனக்கு கால் பண்ணு. ஓகே? ஓகே கிருஷ்ணா. அப்புறம் அபியா அது என்ன வந்துட்டாங்களா? இன்னும் இல்லடி பிரியா, இனிமே தான் வருவாங்க. ஆமா, நீங்க 2 பேரும் எங்கே நிக்கிறீங்க? பேசாம உள்ள வாங்க. ஐயோ கிருஷ்ணா சார், எங்க கூட ஒன்னு சுத்திட்டு இருக்குமே குண்டு பூஜா, அவ என்ன வரல, அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தோடனே நாங்க வரோம் சார், நீங்க போங்க. ஆமா கிருஷ்ணா, பூஜா இன்னும் வரல, அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓ சரிடி, அப்ப நீங்க பொறுமையாவே வாங்க, நான் போறேன். சரியா? சரி கிருஷ்ணா. என்னடி பிரியா, இந்த குண்டை இன்னும் காணும்? அது சரி, போற போக்க பார்த்தா ரிசப்ஷனே முடிஞ்சிடும் போல இருக்கே, ஆனா இந்த குண்டை இன்னும் காணும். ஆமாடா ராக்கி, இவ எப்ப வருவானே தெரியலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ண வந்துகிட்டே இருக்கேன்னு சொன்னா, ஆனா இன்னும் காணுமே.
அது சரி, ஒரு பேண்டையும் சட்டையும் மாட்டிட்டு வரதுக்கு எவ்வளோ சீன் இவளுக்கு. ஆனாலும் பிரியா எவ்வளோ கிராண்டா ஏற்பாடு பண்ணிருக்காங்கல்ல ரிசப்ஷனை. ஆமாண்டா ராக்கி, செம்ம சூப்பரா இருக்குல்ல எல்லா செட்டிங்கும். நம்ம அப்படி கொடுத்து வச்சவதான். அடடா பூஜாவே வந்துட்டா. ஹே பூஜா வாடி. ஹாய் பிரியா. ஹாய்டா வளர்ந்த மாடி. வாவ், ஏ குண்டு, நீயா இது? ஆமா நான் தான். ஏன் என்ன பார்த்தா என்ன மாதிரி தெரியலையே என்ன? ஹே பிரியா என்னடி நல்லா இல்லையா இந்த ட்ரெஸ்? இந்த வளர்ந்த மாடி இப்படி சொல்லிட்டு இருக்கான். என்னது நல்லா இல்லையாவா? ஹே பூஜா இந்த ட்ரெஸ்ல நீ செம்ம சூப்பரா இருக்கடி. இந்த ட்ரெஸ் அவ்வளோ அழகா இருக்குடி உனக்கு. தேங்க்ஸ் பிரியா, உனக்கும் ட்ரெஸ் அவ்வளோ அழகா இருக்கு. என்னடி நீ கிருஷ்ணா சாரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போல. ஐயோ அப்படிலாம் இல்லடி, அது ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸ் அவ்வளோதான். ஓ டேய் ராக்கி பாத்தியாடா கோஇன்சிடென்ஸா? ராக்கி ராக்கி என்னாச்சு இவனுக்கு? டேய் நெட்ட மாடு வளர்ந்த மாடு மலைக்குரங்கே, டேய் ஒன்னதாண்டா. குண்டு கூப்பிட்டியா? அப்பா, ஏ குண்டு நீயாடி இது? என்னடி இன்னைக்கு பொம்பளை வேஷத்துல வந்திருக்க? என்னது பொம்பளை வேஷத்துல வந்திருக்கனா? ஏண்டா இவ்வளவு நாள் நான் என்ன ஆம்பளையாவா இருந்தேன்? அதை தாண்டி நானும் கேட்குறேன், இம்புட்டு நாள் நீ ஏண்டி பொண்ணா இல்லை, இன்னைக்கு மட்டும் ஏண்டி பொண்ணு மாதிரி வந்திருக்க? பிரியா இவன் என்ன ரொம்ப ஓவரா கலாய்க்கிறாண்டி, சொல்லி வை அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏதோ பொது இடமா இருக்குன்னு ஒழுங்கா பொறுத்து போறேன், இல்லைன்னா அவ்வளோதான். டி ராக்கி ஏன்டா அவகிட்ட வம்பளுக்கிட்டே இருக்க, கொஞ்சம் அமைதியா இருடா. பின்ன என்ன பிரியா, எப்போ பார்த்தாலும் பேண்ட் சட்டையை போட்டு இப்போ பொண்ணுங்கிறதே நான் மறந்துட்டேன். இப்படி திட்டுப்புன்னு பொண்ணு மாதிரி வந்து நின்னா அப்புறம் பொண்ணுன்னு தானே கேட்பாங்க. டேய் ராக்கி இருந்தாலும் அவளை ரொம்ப ஓவரா கலாய்க்கிறடா. டேய் வளர்ந்த மாடு, ஏதோ போனா போட்டு நிறைய பேர் இருக்காங்களேன்னு அமைதியா இருந்தா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. அதானே பார்த்தேன், எங்கடா நீயாச்சும் பொண்ணு மாதிரி இருக்கிறதாச்சும் இந்தோ ஆரம்பிச்சிட்டால. எம்மா தாயே, ஒரு காமன் நேரத்துக்கு உன் காவாயே கொஞ்சம் மூடி வைமா. சரி ஜோக்ஸ பாட்டு. இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு? நல்லா பொன்னம்பலத்துக்கு புடவை சுத்தின மாதிரி இருக்கு. என்னது பொன்னம்பலத்துக்கு புடவை சுத்தின மாதிரி இருக்கா? புண்ண நெட்ட மாடு பாரு பிரியா இவன் என்ன சொல்றான்னு. டேய் ராக்கி என்னடா இந்த ட்ரெஸ்ல அழகா தானடா இருக்கா, அப்புறம் என்னடா? என்னது இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்காளா? ஏன் பிரியா நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்க? அது சரி, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா உடனே அழகாயிடுவாங்களா என்ன? சப்பப்பா இவெல்லாம் அழகுனா அப்ப அழகு என்னன்னு சொல்றது? பிரியா இவனை இதோட நிறுத்திக்க சொல்லு, அப்புறம் பொத்தி இடம் கூட பார்க்க மாட்டேன், பிடிச்சி கட்டிச்சு கொதறி வச்சிருவேன். டேய் ராக்கி கொஞ்சம் வாய மூடுறா. சப்பா எங்க வந்து உங்க 2 பேர் சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? கடவுளே எப்ப பார்த்தாலும் ஏன் என்ன இவங்களுக்கு இடையில கோத்து விட்டு வேடிக்கை பாக்குற? சப்பா முடியல என்னால, தயவு செஞ்சு 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி கேர்ள்ஸ், இன்னும் எவ்வளோ நேரம் தான் இங்கே நிற்க போகிறோம்? அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சாப்பாடு ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு? சட்டுப்பட்டு வாங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே அடிச்சுட்டு சீக்கிரம் சாப்பிட போகலாம். என்னது சாப்பிட போகணுமா? அடே பொண்ணு மாப்பிள்ளையே இன்னும் வரலடா, ரிசப்ஷனே என்ன ஸ்டார்ட் பண்ணலடா. ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான்டா சாப்பிடவே எல்லாரும் போவாங்கடே மடப்பாயிலே. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் குண்டு, வழக்கத்தை நம்ம மாற்றுவோம். ஏன் பொண்ணு மாப்பிள்ளை வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அப்புறம் தான் சாப்பிட்ணுமா என்ன? நம்ம முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணி வழக்கத்தை மாற்றுவோம் வா. அது எப்படிடா உன்னால 24 மணி நேரமும் சோறுன்னு சோறு மட்டுமே நினைக்க முடியுது? சோத்தை தவிர வேற எதையுமே உனக்கு நினைக்க தோணாதா? நீ இப்படிலாம் சொன்னா உடனே நான் வந்துட்டு அப்படியே கோவம் வந்து அப்படியே கிளம்பி போயிடுவேன்னு நினச்சிக்கிட்டியா? ஹலோ குண்டு, உன் கூடலாம் எப்போ சேர ஆரம்பிச்சனோ அப்போவே எனக்கு வேமா சோ எதுவுமே கிடையாது. சப்பா உன்னெல்லாம் திருத்த முடியாது. சரி போதும் இன்னும் எவ்வளவு நேரம் தான் 2 பேரும் இங்கே நிக்க போறீங்க? சரி வாங்க எல்லாரும் உள்ள போய் உட்காரலாம். ஓ ஷிட், பாத்தியா மம்மி எவ்வளோ பேர் கூட்டமாக இந்த ரிசப்ஷனுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு. ஓ காட், இது எல்லாம் எனக்கும் ஆதி மாமாவுக்கும் நடக்க வேண்டியது மம்மி. ஆனால் இன்னைக்கு கேவலம் அந்த அபிக்கு இவ்வளோ பெரிய பார்ட்டி ஹாலில் இவ்வளோ கிராண்டாக ஒரு ரிசப்ஷன் நடக்குது. ஓ ஷிட், சத்தியமாக என்னால் ஏற்றுக்க முடியல மம்மி, ஏற்றுக்க முடியலை. புரியுது ரேஷ்மா புரியுது, நீ நிற்க வேண்டிய இடத்துல கேவலம் அந்த சுந்தரத்தோட பொண்ணு அபி நிற்கிறது எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? உடம்பு ஃபுல்லாக நெருப்பு வச்சுக்கிட்ட மாதிரி அப்படியே சும்மா தக்கன்னு இருக்கு. ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத ரேஷ்மா, நான் சூப்பர் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளான் படி இந்த ரிசப்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன் நானும். மம்மி என்ன சொல்கிற நீ? அப்போது ஆதியத்தானுக்கும் அந்த அபிக்கும் ரிசப்ஷன் நடக்காதா? வெயிட் பண்ணி பாரு ரேஷ்மா பேபி.